வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 13/3/2026 கடைசி நாள் தவறவிட்டால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது என ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, அரசு ஊழியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான வருமான வரி தேர்வு செய்யப்படுவது சார்ந்து முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது. அதாவது 2026-2027 நிதியாண்டுக்கான வருமான வரி முறையினை தேர்வு செய்யக்கூடிய வசதி தற்போது IFHRMS களஞ்சியம் செயலியில் வழங்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி முறை வருமான வரி சட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் தற்போது புதிய வரிமுறை நியூ டாக்ஸ் ரெஜிமி தான் டிஃபால்ட்டாக உள்ளது. அதாவது நீங்கள் IFHRMS களஞ்சியம் செயலியில் வரி சார்ந்து எந்த தேர்வும் செய்யப்படவில்லை என்றால் தானாகவே நீங்கள் நியூ டாக்ஸ் ரெஜிமி அதாவது புதிய வரிமுறையினை தேர்வு செய்யப்பட்டதாக கருதப்பட்டு வருகிறது. பழைய வரிமுறை ஓல்டு டாக்ஸ் ரெஜிமியில் நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் 13/3/2026 வரக்கூடிய மார்ச் மாதம் 13ஆம் தேதி என்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ IFHRMS களஞ்சியம் மொபைல் செயலியோ அல்லது இணையதளம் வெப்சைட் மூலமாக இந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பழைய வரிமுறையை தேர்வு செய்த பின்பு நிதியாண்டுக்கு மாற்ற முடியாது. அதனால் மிகவும் கவனமாக இந்த வரிமுறையினை தேர்வு செய்ய வேண்டும். பழைய வரிமுறை காரணமாக யார் பலன் பெறுவார்கள்? பழைய வரிமுறையில் பல வரிக்கழிவுகள் டாக்ஸ் டிடக்ஷன் கிடைத்தது. அதாவது கீழ்கண்ட முதலீடுகள் செய்தால் வரியினை நீங்கள் குறைக்க முடியும். ATC கழிவு 1.5 லட்சம் ரூபாய் வரை பெற முடியும். அதேபோல் PPF, LIC, ELSS, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், NSC, டியூஷன் ஃபீஸ், ஹோம் லோன் பிரின்சிபல், ATD, HRA, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட், NPS, AT, CCD 1B. இதனால் அதிக முதலீடு செய்வோருக்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிமி பயனுள்ளதாக இருக்கும். புதிய வரிமுறை யாருக்கு பயன் கிடைக்கும்? புதிய வரிமுறையில் வரி விகிதங்கள் குறைவாக இருக்கும். கணக்கீடு செய்வதும் எளிது. முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இல்லை. ஆனால் ATC, HRA, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட், மெடிக்கல் டிடக்ஷன் போன்ற பல கழிவுகள் இதில் இல்லை. இதனால் முதலீடு செய்யாதவர்கள் இந்த வரிமுறை பின்பற்றலாம். தவறாக வரி தேர்வு செய்தோர் என்ன செய்ய வேண்டும்? 2025-2026 நிதியாண்டில் சிலர் தவறுதலாக ஓல்டு டாக்ஸ் ரெஜிமியை தேர்வு செய்திருக்கலாம். அவர்கள் தற்போது கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் மீண்டும் 2026-2027 நிதியாண்டுக்கான வரி தேர்வு திறக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு ஊழியர்கள் களஞ்சியம் IFHRMS செயலியில் உள்ளே நுழைந்து சரியான வரிமுறையினை தேர்வு செய்யலாம். தேர்வு செய்வதற்கான கடைசி தேதி 13 மார்ச் 2026 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு பின்பு மாற்றங்கள் செய்ய முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் அரசு ஊழியர்கள் உங்களுடைய வரிமுறையை மாற்றம் செய்ய விரும்புவோர் கடைசி நாள் மற்றும் நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே அதாவது 13 மார்ச் 2026க்கு முன்பே வரிமுறையினை சரிபார்த்து தேர்வு செய்வது நல்லது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.